நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கான காலை செய்திகளை பார்க்க போகிறோம். இன்றைய பாலிடெக்னிக் காலை செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தமிழ் உலகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிங்க. இன்று பார்த்திங்கன்னா 13/4/2024 இன்று பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம் இருக்கிறது. முதல்ல இன்றைக்கி என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட் இயரோட அரியர் எக்ஸாம், அதாவது பேசிக் ஃபிசிக்ஸு PH 231330 இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வெப்சைட்டில் போட்டு போய் பார்த்துங்க. இன்று மதியம் பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் மற்றும் தேர்ட் இயர் மாணவர்களோட அரியரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2 இதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி போட்டுட்டோம். அதை போய் நம்ம செக் பண்ணிங்க நம்ம வெப்சைட்டில். ஸோ இன்று பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளுக்கும் ப்ராக்டிக்கல் பேனல் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ப்ராக்டிக்கல் பேனல் வச்சு இன்டர்னல்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல்ஸுக்கு கால் பண்ணி அவங்க எந்த டேட்டில் ஓகேவாக இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி அந்த டேட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அரியர் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி ப்ராக்டிக்கல் டேட் செட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே தான் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ரெடினஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் பேனல் இன்றைக்கி அந்தந்த ஸ்குவாட் ஹெட்டுக்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தேவைப்படுற கொஷின் பேங்க்கும் நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிங்க. இது மட்டுமின்றி இப்போ பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் கல்லூரிகள் நான் முதல்வனில் ஃபைனல் இயரோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ ஃபைனல் இயர் படித்து முடிக்க போகிற மாணவர்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஜாபுக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்களா, இல்லை ஜாப் தேடிட்டுருக்காங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஆப்ஷன் கேட்குறாங்க. அந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஹையர் ஸ்டடின்னா ஹையர் ஸ்டடி பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஜாப் ஆல்ரெடி ரிசீவ்டுன்னா அந்த ரிசீவ்டு ஆஃபர் எனேபிள் ஆகிடும். ஜாபுக்காக வெயிட்டிங் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோமானா நான் முதல்வன் டீம்லேருந்தே நம்ம கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஜாப் ஏற்பாடு பண்ணி தரத்துக்கான வேலைகளை செய்வாங்க. அது கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான அனைத்து வேலையும் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபைனல் இயர் மாணவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டிங்களா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஜாபுக்கு அப்ளை பண்ணி ரெடி ஆகிட்டிங்களா, இல்லை ஜாப் வேணுமா தேடிட்டுருக்கீங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான ஜாப்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாலிடெக்னிக் ஜாப்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, இதுதான் இப்போதைக்கான காலை அப்டேட்டு. ஈவினிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்ற நண்பர்கள் nsk2025.blogspot.com போய் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்கள் கல்லூரியில் அதை பற்றி இன்றைக்கி சொன்னாங்களா இல்லையான்றதை காலேஜுக்கு போய் ஈவினிங் சொல்லுங்கள், இல்லை கேட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.